ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷாஹிதா பேகம். எல்லாருக்கும் ஹாப்பி ஹாலிடேஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ஹாலிடேயை என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ஷாஹிதா பேகம். அப்புறம் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இவன் என் தம்பி. இவன் பேர் அப்துல் ராஷி. இவனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் 2 வீடியோ இவனை வச்சு தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவரை காட்டலேன்னு ரொம்ப எல்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ இவர் என் தம்பி. எங்கள் அப்பா பேர் பார்த்திங்கன்னா ஜாகிர் ஹுசைன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு லோடு மேனாக இருக்கார். நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு பேக் வாய்ஸ் கொடுக்குறது நான் தான். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதும் நான் தான். இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஆனால் யாரும் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி என்னை பற்றி ஒரு வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே இதை மாதிரி ஃபுல் ஒயிட் ஸ்கின் தான். நான் அப்படி தான் இருப்பேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ஒயிட் கலரில் இருக்கும். உள்ளக்க ஒயிட் கலரில் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு 70% தான் எனக்கு பார்வை இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எல்லா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு மத்தியில் நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்படுற குடும்பம் தான். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். ரொம்ப வறுமை தான் எங்களுக்கு. எங்கள் டேடியோட சம்பளமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கள் குடும்ப அத்தியாவசிய தேவைக்கு அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, நாங்கள் எங்களோட கை செலவுக்கு அவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா சுத்தமாக செல்லுபடி ஆகாது. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பார்வை 70% தான் இருக்கும். நான் இந்த பார்வை கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறேன். நானும் இல்லை, பொதுவாக என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பார்வை இப்படி தான் இருக்கும்னு எல்லா ஐ டாக்டரும் இப்படி தான் எனக்கு சஜஷன் பண்ணுறாங்க. பொதுவாக இப்படி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்வை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வெயில் பார்க்க முடியாது. வெயிலில் பார்த்தா எனக்கு கண்ணு கூசும். அதனால தான் நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்கிற எழுத்தெல்லாம் தெரியாது. நான் என் ஸ்கூலில் கூட நான் ஃப்ரண்ட் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருப்பேன். அப்போ தான் எனக்கு அவங்க எழுதி போகிறது எல்லாமே என்னால் எழுத முடியும். நோட் பார்த்து எழுத முடியும். நான் இப்படி தான் இருப்பேன். நான் பிறந்ததுன்னு பார்வையும் கம்மி. நான் ஒயிட் ஸ்கின்னோடு தான் பிறந்தேன். நான் கொஞ்ச நாளாக வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லையா? அதை யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 3 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை எஃபோர்ட் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா என் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுது. என்னடா இவ்வளோ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் ரொம்ப நேரமே ஆகிடும். பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலும் போய்க்கணும், இங்கே யூடியூப் சேனலையும் கவனிச்சுக்கணும். அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். எப்படியோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன். எப்படியோ ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்கூலும் போய்க்கிட்டு வீட்லேயும் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை எடிட் பண்ணிக்கிட்டு அதை லோட் ஆகிறதுக்குள்ளே அதை போஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி ஃபுல் வேலையும் நான் எல்லோரும் நினைக்கலாம் நான் யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறது நான் ஒரு கேமராவில் தான் இருக்கிறேன்னு. நிஜமாக நான் இந்த வீடியோவை கேமராவில் எடுக்கலை, மொபைல் வச்சு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் யூடியூப்க்கு அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கலை. நிறைய பேர் யூடியூப் சேனல் பண்ணுறவங்க மைக் வச்சுருப்பாங்க, அப்புறம் கேமரா வச்சுருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் நிறைய என்னென்னமோ வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவை யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு தேவை ஒரே ஒரு மொபைல் தான். நான் அந்த மொபைலை வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஆனால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இனிமேல் நான் போட வீடியோக்களை என்னை உங்களோட பிள்ளையாக நினச்சி என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லாரோட வீடியோவும் நான் போய் பார்க்குறேன். அவ்வளோ வியூவர்ஸ் இருக்கீங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே என்னென்னமோ யோசனைலாம் தோணுது. நான் நிறைய
தடவை நான் வந்து வெளியிடுங்கள்ல அவமானப்பட்டிருக்கேன். இப்படி இருக்கிறதுனால என்னை முன்னாடி வச்சும் பேசியிருக்காங்க, பின்னாடி வச்சும் பேசியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. நான் வந்து கிட்ட உட்காந்தா என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, எங்கள் கிட்ட வராதன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அவாய்ட் பண்ணுறது, என்னை வந்து ஒரு அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் என் மனசுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும். என்னை வந்து ஆதரவு கொடுக்கறது என் ஃபேமிலி மட்டும்தான். நான் மனசு கஷ்டமாயிட்டேன் அப்படின்னா என்னை சமாதானப்படுத்துறது என் ஃபேமிலியும் என் பிரதராக தான் இருப்பான். என் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பேக் போன் மாதிரி. அவன் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவான். அவன் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் வந்து எங்கே இருப்பேனே தெரியாது. நிறைய டைம் மனசொடைஞ்சு போன வேலைகளில் இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கான். அதெல்லாம் இல்லை, நீ பின்னாடி பெரிய லெவலில் சாதிக்க போகிற அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணதும் இவன் தான். இப்போ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லத்துக்கு ஐடியா கொடுத்ததும் இவன் தான். ஆனால் வீடியோ வந்து ஐடியா கொடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், போடுற வீடியோவை இனிமேல் லைக் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு இது வரும், சப்ஸ்கிரைப் பண்ணலான்ங்கிறது ஒரு மோட்டிவேட் ஆகும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா என் வீடியோ வந்து சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. எல்லாரோட வீடியோவையும் சேனலோடையும் நம்ம சேனலை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3 கமெண்ட் வந்திருக்கு, 15 லைக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் 3 பேர் தான் இருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோவில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணுன்னு தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படியாவது எஃபோர்ட் போட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் டூர் வேணுமா சொல்லுங்கள், போடுறேன். ஏதாவது சேலஞ்ச் பண்ணணுமா சொல்லுங்கள், போடுறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமா அதை தயங்காமல் என்கிட்ட கேளுங்க, அதை போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட், ஆதரவு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் என்னோடய இன்ட்ரடக்ஷனை முடிச்சுக்கிறேன். இனிமேல் நம்ம வரக்கூட வீடியோவெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்கள ஆளுங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ், ஹாப்பி நியூ இயர், பாய்.